சின்ன வயசாக இருந்தால் காலேஜில் போனப்போ நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்குறான்றேன். வேலைக்கு போனால் மனைவி விட்டு விலைக்கு வாழணும். சில பேர் அது ஒரு ஆசை வந்துடும். திருமணம் பண்ணி வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து அங்கே வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அப்படியே ஏதோ தள்ளிக்கொண்டே போகிறது. இல்லை, இங்கேருந்து அது டைவர்ஸ் ஆகிடும். சிலர் சொல்லுவாங்க, ஏன்டா மனைவியோடு சேர்ந்து வாழல அப்படின்னு பெரியவங்க கேட்டால் அது கொஞ்ச நாள் உண்மையாக வெளில வரும். அவளோட சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து வாழ்ந்தா விவாகரத்தாகிடும். இப்போ பதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்காக கர்த்தவங்களை ரட்சித்தார் இந்த வார்த்தை பேசுறதுக்கா? தூர தேசத்தில் போய் இவங்க இளையகுமாரன் போல வாழ்வாங்க. இஷ்டப்படி வாழ்க்கை. நீ அடங்கி சேவிக்கிறாயா? உன் ஜபத்துக்கு பதில் வருமா? வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை தீரல, தொடர்ந்து வருகிறது. பொருளாதார பிரச்சனைக்குன்னு போய் இறை தேட போய் இறையாய் மாறினது தான் மிச்சம். அதனுடைய பொருள் என்ன? இந்த ஊரில் என்ன பழைக்க முடியாது, உண்மைதான். கிளம்பி போகிறான், போய் அங்கே போய் இறையாவே மாறிடுறான். இச்சைக்கு, பிறருடைய இச்சைக்கு இவன் இறையா மாறிடுறான். இறை தேட போய் இறையாய் மாறி விடுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஏன் தேவன் நியமிக்கப்பட்ட துணையோடு வாழ்ந்தா அந்த இதில் கசப்போ கரகரப்போ எல்லாத்தையும் சமாளித்து சாதித்து ஜெயிச்சு காமிச்சு மனைவியோடு போங்க. இல்லை போனீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது, திரும்பி இங்கே வந்துடுங்க. வெளிநாட்டு ஊழியத்துக்கு நானும் போயிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. வெளிநாட்டு வேலைக்கு போகிறவர்களை நான் பார்த்துருக்குறேன். வாழ்க்கை கனியை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, கனியற்று ஜீவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தாறுமாறான வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தனியாக இருப்பது நல்லதல்லன்னு தான் உனக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. அது வேலையை காரணம் காமிச்சிட்டு நீ தனிமைப்படுத்துகிற. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, உள்நாட்டில் இருந்தே சிலதெல்லாம் தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி காட்டிகிட்டு இருக்கும். அது தனித்து தான் வாழும். நான் சொல்கிறேன், நீ அடங்காத தனம் உனக்குள்ளே இருக்கிறது. ஒருமித்து வாசம் பண்ண முடியல. ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, கணவனுக்கு மனைவியாக இருக்க மாட்டாங்க, மனைவிக்கு கணவனாக இருக்க மாட்டாங்க. பெற்றோராக மட்டும் இருப்பதாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாய்மாலம்? உலகத்துக்கு நீங்கள் வேஷதாரிகளாக இருக்கிறீங்க, திருவிருந்தில் வந்து நிற்கிறீங்க கூச்சமே இல்லாமல். இது ஒரு மாயமாக தெரியலையா? மாயக்காரராக தெரியலையா உங்களுக்கு? என்ன அந்த அம்மா அப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க, என்ன அந்த ஐயா அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பார்? என்ன தான் இருந்தாலும் கர்த்தருடைய ரத்தத்துக்கு முன்னாடி மன்னிக்க முடியாத பாவம் ஏதாவது இருக்குமா? சொல்லுங்கள். அவர் பாவம் அவர் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது அல்லப்பா. அந்த போஜனம் எடுக்கிறோம், போஜனம் எடுக்கிறோம். நம்ம மற்றவருடைய பாவத்தை மன்னிக்காது இருப்பது எப்படி?